பொன்முடி மீண்டும் அமைச்சராக பதவியேற்றார். அவருக்கு தமிழக ஆளுநர் RN ரவி பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இந்த பதவியேற்பு நிகழ்ச்சியில் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் கலந்து கொண்டார். பொன்முடிக்கு மீண்டும் அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைப்பதில் முடிவு எடுக்க ஆளுநருக்கு 24 மணி நேரம் கெடு விதித்திருந்த நிலையில் வெள்ளிக்கிழமை மாலை 3:30 மணியளவில் பொன்முடிக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார் ஆளுநர் RN ரவி. சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் இந்த பதவி பிரமாண நிகழ்ச்சி நடந்தது. இந்த பதவியேற்பு நிகழ்வுக்கு பின் தமிழக முதல்வர் தனது சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்ட பதிவில், அரசியல் சட்டத்தின் காவல் அரணான உச்சநீதிமன்றம் சரியான நேரத்தில் தலையிட்டு அரசியல் சாசனத்தின் உணர்வை நிலைநாட்டி ஜனநாயகத்தை காப்பாற்றியதற்காக தமிழக மக்களின் சார்பாக எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 10 ஆண்டுகளில் ஜனநாயக சிதைவையும் கூட்டாட்சியின் மறைவையும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இறையாண்மை கொண்ட அரசாங்கங்களின் செயல்பாட்டுக்கு முன் கூர்முனைகளை இடும் தவறான சாகசங்களையும் பல ஆண்டுகளாக கடைபிடிக்கப்பட்டு வந்த மரபுகள் கைவிடப்படுவதையும் இந்திய மக்கள் கண்டு வருகின்றனர். 2024 மக்களவைத் தேர்தல் மக்களாட்சியை காப்பாற்றவும் அரசியலமைப்பை நிலைநிறுத்தவும் மிக முக்கியமானது. நமது புகழ்மிகு நாட்டை நாசமாக்க அச்சுறுத்தும் பாசிச சக்திகளின் அப்பட்டமான அதிகார அத்துமீறலை தடுக்க கடுமையாக பாடுபடுவோம் என்று பதிவிட்டுள்ளார். மக்களவைத் தேர்தலுக்கான அதிமுகவின் தேர்தல் அறிக்கையை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெள்ளிக்கிழமை வெளியிட்டார். இதில் மகளிருக்கு மாதம் ரூபாய் 3000, நீட் தேர்வுக்கு பதிலாக மாற்றுத் தேர்வு முறை என்பது முதலான வாக்குறுதிகள் இடம்பெற்றுள்ளன. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் போட்டியிடும் 15 வேட்பாளர்களின் பட்டியலை பாஜக வெள்ளிக்கிழமை வெளியிட்டுள்ளது. அதன்படி திருவள்ளூரில் பொன் பாலகணபதி, வடசென்னையில் பால் கனகராஜ், திருவண்ணாமலையில் அஸ்வத்தமன், நாமக்கலில் KP ராமலிங்கம், திருப்பூரில் AP முருகானந்தம், பொள்ளாச்சியில் K வசந்தராஜன், கரூரில் VV செந்தில்நாதன், சிதம்பரத்தில் P கார்த்தியாயினி, நாகப்பட்டினத்தில் SGM ரமேஷ், தஞ்சாவூரில் M முருகானந்தம், சிவகங்கையில் தேவநாதன், மதுரையில் ராமசீனிவாசன், விருதுநகரில் ராதுகா சரத்குமார், தென்காசியில் ஜான் பாண்டியன், புதுச்சேரியில் நமச்சிவாயம் ஆகியோர் போட்டியிடுகின்றனர். பாஜக கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 10 மக்களவை தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. அவற்றில் அக்கட்சி சார்பில் போட்டியிடும் 9 வேட்பாளர்களின் பெயர்கள் அடங்கிய முதல் பட்டியலை பாமக நிறுவனர் ராமதாஸ் வெளியிட்டுள்ளார். அதன்படி திண்டுக்கல்லில் கவிஞர் மா திலகபாமா, அரக்கோணத்தில் வழக்கறிஞர் K பாலு, ஆரணியில் முனைவர் கணேஷ்குமார், கடலூரில் தங்கர் பச்சான், மயிலாடுதுறையில் க ஸ்டாலின், கள்ளக்குறிச்சியில் இரா தேவதாஸ், தருமபுரியில் அரசாங்கம், சேலத்தில் அண்ணாதுரை, விழுப்புரத்தில் முரளி சங்கர் ஆகியோர் போட்டியிடுகின்றனர். மக்களவைத் தேர்தலில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர். விருதுநகரில் விஜயகாந்த் மகன் விஜயபிரபாகர் போட்டியிடுகிறார். திருவள்ளூரில் நல்லதம்பி, மத்திய சென்னையில் பார்த்தசாரதி, கடலூரில் சிவக்கொழுந்து, தஞ்சாவூரில் சிவனேசன் ஆகியோர் போட்டியிடுகின்றனர். பாஜக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு மொத்தம் 3 தொகுதிகள் ஒதுக்கப்பட்ட நிலையில் 2 தொகுதிகளுக்கு மட்டும் தற்போது வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர். அதன்படி ஈரோடு தொகுதியில் விஜயகுமார், ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் வேணுகோபால் போட்டியிடுகின்றனர். தூத்துக்குடி வேட்பாளர் பின்னர் அறிவிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாம் தமிழர் கட்சிக்கு மைக் சின்னத்தை ஒதுக்கீடு செய்து தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. 2024 மக்களவைத் தேர்தலில் தனித்து போட்டியிடப் போவதாக அறிவித்திருந்த நாம் தமிழர் கட்சியின் கரும்பு விவசாய சின்னம் வேறு மாநில கட்சியான பாரதிய மக்கள் ஐக்கிய கட்சிக்கு ஒதுக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டதற்கு மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள பதிவில், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வரான அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டிருப்பதை வன்மையாக கண்டிக்கிறேன். எதிர்க்கட்சி முதல்வர்கள் வேண்டுமென்றே குறிவைக்கப்பட்டு கைது செய்யப்படுகிறார்கள். ஜனநாயகத்தின் மீதான மூர்க்கத்தனமான அப்பட்டமான தாக்குதல் இது. நமது இந்தியா கூட்டணி இன்று தேர்தல் ஆணையத்தை சந்தித்து தனது கடுமையான எதிர்ப்பை தெரிவிக்கும். தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்த நிலையில் வேண்டுமென்றே எதிர்க்கட்சி தலைவர்கள் கைது செய்யப்படுவது குறித்து முறையிடப்படும் என்று தெரிவித்துள்ளார். பஞ்சாப் முதல்வர் பகவந்த் மான், நீங்கள் கெஜ்ரிவாலை கைது செய்யலாம், அவரது சிந்தனையை எவ்வாறு கைது செய்ய முடியும்? கெஜ்ரிவால் தனிநபர் அல்ல, அவர் ஒரு சிந்தனை, கொள்கை. அவருக்கு ஆதரவாக நாங்கள் பாறையை போன்று நிற்போம். புரட்சி ஓங்குக என தெரிவித்துள்ளார். 10 ஆண்டு கால பாசிச பாஜக அரசின் தோல்வி மற்றும் எதிர்வரும் மக்களவைத் தேர்தல் தோல்வி பயத்தாலும் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது செய்துள்ளது மத்திய அரசு என்று முதல்வர் ஸ்டாலின் சாடியுள்ளார். கெஜ்ரிவால் கைதுக்கு கண்டனம் தெரிவித்துள்ள காங்கிரஸ் MP சசி தரூர், ஜனநாயகத்துக்கு எதிரான இந்த வன்முறை குறித்து உச்சநீதிமன்றம் தானாக முன்வந்து விசாரிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்துள்ளார். மதுபான கொள்கை ஊழல் வழக்கில் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் வியாழக்கிழமை இரவு கைது செய்யப்பட்ட நிலையில் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அக்கட்சியினர் வெள்ளிக்கிழமை நாடு தழுவிய அளவிலான போராட்டத்துக்கு அழைப்பு விடுத்திருந்தது. இதனை முன்னிட்டு டெல்லியில் போலீசார் பாதுகாப்பை அதிகப்படுத்தியிருந்தனர். டெல்லி ITO மெட்ரோ ரயில் நிலையம் மூடப்பட்டிருந்தது. டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் கைதுக்கு எதிராக ஆம் ஆத்மி கட்சியினர் போராட்டம் காரணமாக பல சாலைகளை போலீசார் மூடியதால் டெல்லியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது.
2G அலைக்கற்றை முறைகேடு புகாரில் கனிமொழி, ஆராசா ஆகியோர் விடுவிக்கப்பட்ட சிறப்பு நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து டெல்லி உயர்நீதிமன்றத்தில் சிபிஐ மேல்முறையீடு செய்திருந்தது. சிபிஐ மேல்முறையீட்டு மனு விசாரணைக்கு ஏற்றுக்கொள்வதாக டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி தினேஷ்குமார் வெள்ளிக்கிழமை அறிவித்தார். மே மாதத்தில் இருந்து விசாரணை தொடங்கும் என்றும் டெல்லி நீதிமன்றம் தெரிவித்துள்ளது.